மோஸ்ட்லி நான் ஃப்ரைடே மதியானம் 1 to 2 சுக்கிரவாரையிலேயே பூஜை பண்ணிடுவேன். பட் இந்த டைம் என்னால் பண்ண முடியல. ஸோ நைட் 8 to 9 சுக்கிரவாரையில் பூஜை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். பட் 1 to 2 மதியானம் சுக்கிரவாரையில் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப நாளாகவே மாலை கோர்த்து சாமி படத்துக்கு போடணும்னு ஆசை. இவ்வளோ நாள் பண்ணலை. இப்போ தான் அதை நான் வந்து பண்ணியிருந்தேன். நான் மாலை கோர்த்து போட்டிருந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செவந்தி போல் மாலை கோர்க்குறது. ஈவினிங் ஹஸ்பண்டும் ஒர்க் விட்டு வந்தக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் சுவாமி வந்து கும்பிட்டோம். வீடு ஃபுல்லாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு சாம்பிராணி காட்டிட்டேன். எப்பயுமே தூள் சாம்பிராணி போடுற மாதிரி அது கூட ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு வச்சு போட்டு காட்டிட்டேன். ஏன்னா எந்த கந்திஷ்டி இருந்தாலும் அது நம்மளை வந்து சேராது. தூப ஆராதனையோட நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கான ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு இருக்குது அப்படின்னா வீட்டில் 2 நேரமும் அந்த மாவை வச்சு தான் நம்ம ஓட்டுவோம். ஸோ நானும் அதை தான் பண்ணேன். சிம்பிளாக தேங்காய் சட்னியும் தோசையும் மட்டும்தான் ஊற்றிருந்தேன். தேங்காய் சட்னிக்கு 2 பல்லு பூண்டு 4 சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நிறையா பேர் தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து மோஸ்ட்லி பச்சை மிளகாவே எதுக்காக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுவேன். குருமா ஐட்டம்ஸ் பிரியாணி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பச்சை மிளகா ஆட் பண்ணுவேன். அதுவும் 1 இல்லைன்னா 2 தாங்க மீறி போனால் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகா அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து வர மிளகா மட்டும்தான் என்னோடய சமையலில் ஆட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.